வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடு அந்த வினாத்தாள் கசிவை கண்டித்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு போராட்டம் நடத்துறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலும் இடதுசாரி இளைஞர் அமைப்புகள் டைபி, எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் தன்னெழுச்சியான இளைஞர்கள் என பலரும் கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்லூரி வளாகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம போலீஸ் அடக்கி உடக்கிக்கிட்டு இருக்கு. பிடிச்சதுக்கு எப்படி போராட்டம் பண்ணலாங்கிறது, படிக்க போக மாட்டியான்னு ஒரு போலீஸ் கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நீட்டு வேண்டாம் என்ற கொள்கை உடைய கட்சி ஆட்சியில் இருக்குது. அப்படி தான் சொல்கிறாங்க, நீட்டு வேணாங்கிறதா எங்கள் கொள்கைன்னு. ஆனால் நீட் தேர்வு முறைகேடு குறித்து டெல்லியில் நடப்பதற்கு எதிரொலியாக இங்கே ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் போராடும் போது அதை தமிழ்நாடு காவல்துறையும் மோடியோட போலீஸ் எப்படி டீல் பண்ணுமோ அதே மாதிரி தான் டீல் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அங்கே அடிக்கிறாங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் போராடுகிற மாணவர்களை இழிவுபடுத்தும் விதமாக இருக்குங்கிற விமர்சனம் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இதுவா நாட்டில் முக்கியம்? நீட் முறை தேர்வை எடுத்து போராடுவதும், நீட்டு வேண்டாம் என்று சொல்வதும், கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாறணும்னு கோரிக்கை வைப்பதுமா நாட்டில் இன்னைக்கு இளைஞர்களுக்கு முக்கியம்? முதலமைச்சர் கடைசியா நடிச்ச ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. முதலமைச்சருடைய கடைசி படம், விஜய் அவர்களுடைய கடைசி படம். நம்ம முதலமைச்சரே நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை கொண்டாடுவதான இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்களுடைய முதன்மை கடமையா இருக்க முடியும். இதை நான் ஏதோ விமர்சனமா வைக்கிறேன்னு சொல்லாதீங்க. இதையெல்லாம் அவங்க பெருமையா சொல்றாங்க. 4 பேர் விமர்சிப்பாங்க கூட அவங்க இது பண்ணல. அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு பக்கம் கல்லூரி மாணவர்கள் அதிகாரத்தை வர்க்கத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியாகி உள்ள கடைசி படமான ஜனநாயகன் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் அம்மன் கோவிலில் முட்டி போட்டு மண்சோறு சாப்பிட்றாங்க. பாருங்க, காவிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, டீலிமிட்டேஷன் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்காகலாம் வட இந்தியர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் வட இந்தியாவை பார்த்து நம்ம தமிழ்நாடு சொல்லும், இவ்வளோ பிற்போக்கா இருக்கிறீங்களே. இன்னைக்கு வட இந்தியாவில் உள்ள கல்வியாளர்கள், மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து சொல்றான், ஓ சினிமா படத்துக்கு அடிச்சு உருண்டுகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சிரிக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டோம். அதுக்காக மண்சோறு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு இதில் ஒரு வீடியோ தொலைக்காட்சியிலே வந்திருக்கு. டிக்கெட் பிளாக்ல விற்கிறாங்க. ஊழலை ஒழிப்போம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் நடித்த படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க, தேட்டர்லேயே விற்கிறாங்க. அந்த கொடுமை என்ன பண்றது? அப்புறம் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அமைச்சர் பர்வேஸ் என்ன பண்றாருன்னா, தேட்டரில் உட்காந்துட்டு படத்தை பார்த்து அழுகிறாரு. அப்படி பர்வேஸ் படத்தை பார்த்து அழுகிறாரு. அந்த காட்சியில் வருது, எல்லா டிவிலையும் அந்த கேமராவோட போயிருக்காரு. கேமராவோட போய் புதுக்கோட்டையில் தேட்டரில் உட்காந்து ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுகிறாரு. அது கேமராவில் எடுக்க சொல்லியிருக்காரு. நான் அழுகிற சீன் அப்படியே எடுத்து வெளியிடுங்க சார். தெருக்கு தெரு புதுக்கோட்டை, மதுரை, திருச்சின்னு வழக்கறிஞர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் கலைக்கல்லூரி மாணவர்களும் தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம நடத்துகிற கல்வி முறையே வீணாக போயிருமோ, நம்ம நல்லா படிக்கின்ற முறையே போய் இனி ஏழைக்கு கல்வியே இருக்காதோ, பணக்காரனுக்கும் பணம் கொடுக்குறவனுக்கு மட்டும் தான் அந்த உலகத்தில் வாழ்க்கையா, அவனுக்கு மட்டும் தான் படிப்பா வேலை வாய்ப்பான்னு அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் தெருவில். ஆனால் நம்ம அமைச்சர் அழுகிறார். எதுக்காண்டி? மாணவர்களுக்காக அழுகல, இளைஞர்களுக்காக அழுகல, மாநில உணர்வு பறிபோகிறது என்று அழல. ஜனநாயகன் படத்தில் ஏதோ அந்த படத்தில் அழுகிற மாதிரி எந்த சீன் வருதுன்னு எனக்கு தெரியல. அதுவே கமர்ஷியல் படம். இப்போ ஒரு அழுகிற படம்னா பாய்ராஜாவுடைய பசும்பொன் படமோ இல்லை பெரிய உண்மையிலே சென்டிமெண்ட்டான படம் அப்படி ஏதாவது இருந்து அழுகிற மாதிரி படங்கள் இருக்கு. இந்த படம் அழுகிற மாதிரி என்ன சீன் வந்துச்சுன்னே தெரியல. அப்போ இது எவ்வளோ பெரிய நடிப்பாக இருக்கு பாருங்க. உட்காந்து நாட்டில் இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அமைச்சர் சினிமா பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது முதலமைச்சருடைய படம். அப்போ முதலமைச்சர் நடித்த படம்னா அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா காட்சி, டிக்கெட்டு கூட விற்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி தானே? இந்த ஆட்சி தான் ஊழலை ஒழிக்க போகுது, இந்த ஆட்சி தான் நீட்டை ஒழிக்க போகுது, இந்த ஆட்சி தான் லஞ்சத்துக்கு எதிராக செயல்படுது, இந்த ஆட்சி தான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுதா? போராடுகிற இளைஞர்களை அடித்து நொறுக்கிட்டு ரசிகர்களும் தொண்டர்களும் மண்சோறு சாப்பிட்டு சினிமாவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க வேண்டிய முதலமைச்சரும் அரசு அதிகாரிகளுடன் உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட பாருங்க, கோயம்பேடு ரோஹினி தேட்டரில் ஒருத்தர் காரில் ஏறி நின்று அந்த வீடியோ காட்சியை பாருங்க. கார் மேலே ஏறிய நின்று இது பண்ணுறாரு. அது யார் காருன்னு தெரியல. ஒருத்தர் கார் நிப்பாட்டி இருக்காரு, அந்த கார் மேலே ஏறுறாங்க. இதே ரோஹினி தேட்டரில் தான் இந்த பீஸ்ட் படமா இது லியோ படம் போட்டு தேட்டர் சீட்டில் அடிச்சு நொறுக்கி பப்ளிக் நியூசன்ஸ் ஆச்சு. இப்போ இந்த கூட்டம் இப்போ இவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கனால இப்போ யாரெல்லாம் ரசிகர்களோ அவங்களாம் இப்போ தொண்டர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் கட்சி பொறுப்பாகவும் மாவட்ட செயலாளரும் வட்ட செயலாளரும் மாறினதுனால ரசிகர்களாக இருக்கும்போதே அந்த காட்டுறவங்க இப்போ தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த தேட்டரில் அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. பால் ஊற்றுறாங்க, கார் மேலே ஆடுறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இளைஞர்கள் நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கு. 195 ரூபா டிக்கெட்டு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஓப்பனிங் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியலன்னு அமைச்சர்கள் இந்த அருண்ராஜ் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இதுலேயும் புசி ஆனந்த் வந்து விட்டார் தேட்டருக்கு, த்ரிஷாவின் அம்மா வந்து விட்டார் தேட்டருக்கு அப்படின்னு சீனு பிரேக்கிங் நியூஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நியூஸு, என்ன மக்களுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன போயிட்டு இருக்கு பாருங்க. சினிமா கவர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்துங்கிறது பாருங்க. அதாவது அதிகார வர்க்கம் ஆபத்தா இருக்கிறது, பாசிசமா இருக்கிறது வேற. மக்களே வந்து அரசியலற்றவர்களாக, ஒரு அரசியல் உணர்வு இல்லாதவர்களாக போகும்போது நடைபெறுகின்ற ஆபத்தை தான் பார்க்குறோம். பிரச்சனை மக்களே. அது எப்படிங்க நாட்டுல ஜனநாயகம் போயிட்டு இருக்கு? நான் காமிக்கிற ஒரு படம், இந்த படத்தை பாருங்க. அரியலூர் மாவட்டத்துல ஒரு ஸ்கூல், பள்ளிக்கூட ஸ்கூல் சுவர் முழுவதும் ஜனநாயகன் ரிலீஸை கொண்டாடுவோம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்போடு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா கேட்டு முழுக்க பாருங்க, கேட்டு முழுக்க அந்த இதுல வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. டிவிலேயே போட்டிருக்காங்க, பாலிமர் டிவி நியூஸ்லேயே வந்திருக்கு, எல்லா டிவி நியூஸ்லேயும் வந்திருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சினிமா பட ரிலீஸு, இன்னைக்கு ஸ்கூல் நடக்குது, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மத்தியில் இன்னைக்கு சினிமா ரிலீஸுன்னு போஸ்டர் அடிச்சு பள்ளிக்கூட சுவர் முழுவதும் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்றது? இன்னும் எவ்வளோ நிறைய இருக்கு, காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிளாக்ல டிக்கெட் விட்டதுக்கு ஆடியோ ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஆடியோ ஆதாரம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து டிக்கெட் எவ்வளோனா 500 1000 கங்கா யமுனா சரஸ்வதியான காவேரியான கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்கு, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு எனக்கு ஒன்று புரியும். இப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலை, பிஜேபியை கண்டித்து ஒரு வார்த்தை பேசலை, இந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக ஒரு விஷயம் இல்லை. போராடுனா கைது, கேட்டால் அமைதியாக போராடணும், இவங்க எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு வேற அமைச்சர்கள் கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன இதே கடந்த கால ஆட்சியில் போராட்டங்களை ஒடுக்குறாங்க, காவல்துறை ஒடுக்குது அப்படின்னு பேசின இவர்கள் இன்னைக்கு எப்படிலாம் நடக்குது? அதை விட பெரிய காமெடி, இந்த சேலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, அமைச்சர் பார்த்திபன், அவர் சொல்றாரு, நீட்டுக்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் போராடுறாங்க, இங்க 1000 பிரச்சனை இருக்கு, இந்த டெல்லியில் நடக்கிற போராட்டத்தெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அந்த சேலம் பார்த்திபன் மினிஸ்டர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. டெல்லியில் மாணவர்கள் போராடுறாங்களே, இதை பற்றி கேள்வி கேட்டதுக்கு இங்கேயே 1000 பிரச்சனை இருக்கு, டெல்லியை பற்றி பேசுவோமாங்கிறார். சரி சார், டெல்லியில் நீட் எதிர்ப்பை பற்றி பேச டைம் இல்லை, தமிழ்நாட்டிலே 1000 பிரச்சனை இருக்கு. இந்த 1000 பிரச்சனைகளே இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸுக்கு எல்லாரும் போகணும், ஜனநாயகன் ரிலீஸுக்கு எல்லாரும் பால் ஊற்றணும், ஜனநாயகன் ரிலீஸுக்கு கார் மேல ஏறினு ஆரத்தை காமிக்கணும், ஜனநாயகன் ரிலீஸுக்கு ஸ்கூலுக்கு போஸ்டர்ல ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டணும், அமைச்சர்கள் போய் அழுதுகிட்டு ரீல்ஸ் போடணும். இதுக்கு மட்டும் டைம் இருக்கா? இங்க 1000 பிரச்சனை இருக்குன்னு சொல்றவரு நீட்டு டெல்லியில நடக்குதான், அதனால தமிழ்நாடு பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு இளைஞர்கள் போராடுறாங்க, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஜனநாயகன் படத்துக்கு போறதுக்கு மட்டும் நேரம் இருக்கா? அப்ப இவருடைய அரசியல் சிந்தனையை புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த கட்சியில மினிஸ்டரா இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீட்டு எதிர்ப்பு அப்படிங்கிறது எங்க அரசியல் கொள்கைன்னு கூட அவருக்கு சொல்ல தெரியல. ஏதோ டெல்லியில 4 பேர் போராடுறாங்க போல அப்படின்ட்டு போறாரு. அது என்னன்னு தெரியல. நீட்டுனா என்ன, +2க்கு அப்புறம் என்ன படிக்கணும், நுழைவுத் தேர்வுனா என்ன, அது தெரியல. அந்த அவர் அமைச்சராக இருக்காரு, அவர் சினிமாவில் துணை நடிகராக இருந்தவர் நினைக்கிறேன். மினிஸ்டர் ஆனவுடனே அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. இல்லை நாங்க அது குறித்து பேசுவோம், எதையாவது ஒரு பசப்பு வார்த்தை கூட பேச தெரியல. அது டெல்லியில போராடுறாங்க, இங்க 1000 பிரச்சனை இருக்கு, இப்போ எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு போறாருங்க. ஒரு மினிஸ்டர் பர்வேஸ் அழுகிறாரு தேட்டரில் உட்காந்து, 1008 பிரச்சனை இருக்கு, ஆனால் அவர் தேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு மினிஸ்டர் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இதுலலாம் என்ன பிரச்சனை இருக்கு, இதுல என்ன நீங்க பேசுவதற்கு வந்து என்ன மாதிரியான முகாந்திரம் இருக்கு, டெல்லியில பண்ணா பண்ணுங்கிறாரு. இதற்கிடையில் உணர்வுள்ள இளைஞர்கள் பாருங்க, திருவொற்றியூர்ல SFI இளைஞர்கள் மாணவர்கள் போராடுறாங்க, அதை காவல்துறை அனுமதிப்பது கிடையாது, எந்திரிச்சு போங்கன்னு இது பண்றாங்க. நீலாம் படிக்கிற பிள்ளையா, எதுக்கு போராடுறேன்னு கேட்குறாங்க. போராடுகிற மாணவர்களிடம் இவர்கள் இப்படி நடந்து கொண்டு ஏன் போராடுறாங்கன்னு மாணவர்களை பார்த்து கேட்டுக்கிட்டு, போராடுகிற விஷயம் தெரியுமான்னு கேட்டால் இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால் இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸு, FD FPS, பால் கூட எடுக்கிறது, விசில் அடிக்கிறது, மாலை போடுறது, இதுதானே இன்னைக்கு. இதெல்லாம் வந்து நான் யாரோ ஒருத்தவங்க பேசினா உட்காந்து பேச மாட்டேன். யாரோ ஒரு விஜய் ரசிகர் விசில் அடிச்சா அவர் காலகாலத்துக்கு விசில் அடிச்சுட்டு இருக்கா, அது பிரச்சனை கிடையாது நமக்கு. சினிமா ரசிகருக்காக உட்காந்து நான் பேசலைங்க. அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், மேகதாதுவை பற்றி பேசணும், டீலிமிட்டேஷனை பற்றி பேசணும், இதை பற்றிலாம் ஒரே நாடு ஒரே கொள்கை வரப்போகுது. என்ன முடிவு எடுக்க போறீங்க நீங்க? இந்திய கூட்டணி ஒன்று இருக்க போதா, திமுக வரப்போகுதா, காக்ரோச் பார்ட்டின்னு ஒன்று உருவாயிருக்கு, அது குறித்து கருத்து. இது எதுவுமே தெரியாத அமைச்சர்கள், இதை பற்றி எதுவுமே புரியாத சட்டமன்ற உறுப்பினர்கள், இதை பற்றி கவலைப்படாம IAS அதிகாரிகள் ஜனநாயகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மிக முக்கியமான டியூட்டியை ஜனநாயகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து
விஜய் இப்படி செய்கிற சைகையை காமிச்சு தான் முதலமைச்சர்னு போடுறாங்கன்னு அதுக்கு டான்ஸு ஆட்டம் பாட்டம். சட்டசபையில் இப்படி பண்ணதுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நீங்கள் படத்தின் மூலமாக என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? கட்சி பிரச்சாரம் பண்ணுறீங்களா? ஒரு சினிமாவில் ஆளும் வர்க்கமாக வந்துட்டீங்க, அதிகார வர்க்கமாக வந்துட்டீங்க. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. சினிமாவுக்கு வரக்கூடிய எல்லோரையும் தான் கட்சிக்கான பிரச்சாரமாக மாற்றுறாங்க. எம்ஜிஆர் இப்படி ஒருபோதும் பண்ணதில்லை. அவருடைய படங்கள் அரசியல் இருந்திருக்கு. திமுக ஆதரவு நிலைப்பாடு, அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எல்லாம் எடுத்திருக்க ஒழிய, இப்படி மக்களை குழப்பினது கிடையாது. முதலமைச்சர் எம்ஜிஆர் நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்தினது கிடையாது. 77ல வந்ததுக்கப்புறம் பெண்டிங் இந்த மீனவ நண்பன் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்தபோது கூட அவங்க அந்த மாதிரி அலப்பறைகள் பண்ணது கிடையாது. அவர் அரசியலை தனியாக நடத்தினாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இவங்களுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாங்க, ரசிகர்கள் தொண்டர்களாகவும் எம்எல்ஏக்களும் அமைச்சர் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தர் மிஞ்சிய ஒருத்தர் ராஜ விசுவாசங்கிற மாதிரி நான் தலைவனுக்கு பால் கூட எடுப்பேன், நான் என் தலைவன் படம் பார்த்து அழுவேன். இதில் பிளாக் டிக்கெட்டு இவங்க தான் ஊழலை ஒழிக்க போகிறாங்களாம். பிளாக் டிக்கெட்டு ரூ. 195 டிக்கெட்டை வந்து ரூ. 500 தேட்டரில் விற்கிறாங்க. அது வெளியே ரசிகர்கள் ரூ. 2000 விற்கிறாங்க. கேட்டால் அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் தர்றாங்க. நீங்கள் ரூ. 500 வாங்கிட்டு ரூ. 2000 வெளியே விற்கிறீல அப்படிங்கிறாங்க. கேட்டால் பட கம்பெனிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துக்குறோங்கிறாங்க. இது எல்லாமே ஆடியோ வீடியோவோட வந்துருச்சு. அப்போ இது என்ன நாடு? ஒரு சீரியல் நடிகை ஒருத்தவங்க வந்து அவங்க ஒருத்தவங்க தான் துணிச்சலாக கேட்டிருந்தாங்க, நான் விஜய் ரசிகை தான், ஆனால் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது, விஜய் படத்தெல்லாம் இப்போ பார்க்க முடியாதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த சீரியல் நடிகை பேர் வந்து பரீனா. உங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்குமா இருக்கும். பரவாயில்ல. டெல்லியிலும் நாட்டின் சில பகுதிகளிலும் மாணவர்கள் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது இந்த சமயத்தில் என்னால் கொண்டாட முடியாது. என் ஒற்றுமையை காட்டும் ஒரு சிறு முயற்சியாக இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நான் ஜனநாயக படத்தை பார்க்க மாட்டேன். இது என் தனிப்பட்ட விருப்பம், எந்த அரசியலும் இல்லை. ஒரு சராசரி குடிமகள் விஜய் ரசிகைக்கு சமூக உணர்வோட பதிவு போட்டிருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்களோ, விஜய் ரசிகர்களோ, அமைச்சர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, கட்சிக்காரங்களுக்கோ அந்த உணர்வு இல்லாம ஜனநாயகம் கடைசி படம் வந்துருச்சு, ரிலீஸ், கொண்டாடணும், ஆட்டம் போடணும், ரூ. 500 டிக்கெட்டை ரூ. 2000 விற்கணும். இதையெல்லாம் சொல்லி இவங்க வந்தாங்க. திமுகவினுடைய ஊழல், லஞ்சம், அதிமுக வாரிசு, அது எல்லாமே இப்ப நடக்குதே. இவர்கள் கொஞ்சம் கூட அந்த உணர்வு இல்லாமல் செய்கிறாங்களே. தன்னுடைய ரசிகர்களை ஆசை காட்டி ஒரு ரூ. 190 இவ்வளோ ஒரு படத்தை ரூ. 2000 விற்கிறாங்களே. இதை தட்டி கேட்டு முதலமைச்சர் இதுவரையும் விமர்சனம் பண்ணலை, கண்டிக்கலை. அமைச்சர்களே அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் அழுகுறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்களாம் அந்த டிக்கெட் விற்றவங்க தான், அந்த பழக்கம் உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னது? இது யார் தட்டி கேட்பா? எந்த அமைச்சர்கள் தட்டி கேட்பாங்க? அமைச்சர்கள் தட்டி கேட்பாங்கன்னா அவங்க எஃப்டிஎஃப்பிஎஸ்ல ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சின்சியராக இருக்காங்கன்னு அவங்களே அதை போய் படமாக போடுறாங்க. விஜய்கிட்ட தன்னை காமிச்சுக்கிறாங்க, உங்கள் படத்தை பார்த்து அழுதேன் தலைவா, நான் அமைச்சரானாலும் உங்கள் ரசிகர் தான் தலைவான். ஆனால் இதே தமிழ்நாட்டில் இன்னொரு இளைஞர் கூட்டம் மக்களுக்காக, மாணவர்களுக்காக, கல்வி உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கு. அவனை தெருவில் இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. நாட்டில் ஜனநாயகம் இல்லை, ஆனால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இந்த கொடுமைகள்லாம் எங்கே நம்ம போய் சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இளைஞர்கள், நம்ம தமிழர்கள், தமிழ்நாடு இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வட இந்தியர்கள் கல்விக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு சினிமாவை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.